ஹாய், நம்ம இப்போ ஈஸியான பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. சேமியாவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். வறுத்த சேமியாவாக இருந்தால் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டதும் அதில் காய்ச்சின பாலை ஊற்றிக்கலாம். அந்த சேமியா இந்த பால்லையே வெந்துடும். அப்பப்போ கலரி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கொதி வந்ததும் அதில் பாதாமியும் ஏலக்காயும் 4 தட்டி போட்டுக்கோங்க. இது ஒரு திக்னஸ் கொடுக்கும், பாயாசத்துக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அது நல்லா கரையட்டும். நீங்கள் வேணால் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டியில் நெய் ஊற்றி அதை முந்திரியும் திராட்சையும் வறுத்து போட்டுக்கலாம். முந்திரி தனியாக, திராட்சை தனியாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் தீயாத இருக்கும். பேலன்ஸ் நெய்யை அதிலே கூட விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான பால் பாயாசம் ரெடி. இது கூட ஒரு 4 வடை வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.